Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். This is Shivaji. Stop loss strictly யூஸ் பண்ணுங்க. டார்கெட் என்னவோ அந்த டார்கெட் கம்ப்ளீட்டாக ரீச் ஆகிறதுல ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனம் அந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ டைட்டில் பார்த்துருப்பீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். லேர்ன் டு லாஸ். என்ன சார், ஹவு டு மேக் ப்ராஃபிட், டெய்லி ப்ராஃபிட், எவ்வளோ கேபிட்டல் போட்டால் எவ்வளோ கிடைக்கும், எவ்வளோ வரும்னு தான் நாங்கள் வந்து தம்ப்நெயில் பார்த்துருக்கோம். ஆனால் நீங்கள் லாஸ் பண்ண சொல்கிறீங்களே, இது எப்படி? இது நிறைய பேர் கன்ஃபியூஸாக இருக்கலாம். ஆக்சுவலாக வந்து ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது, கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. எப்படி லாஸ் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கிறதே ஒரு கலை ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு 90% பீப்புள்ஸ்க்கு 95% பீப்புள்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும் லாஸ் ஆகுது. ஓகேங்களா? நல்லா கவனிச்சிங்க, லாஸ் ஆகுது. அந்த லாஸ் ஏன் ஆகுது அப்படின்னு ஒரு சிலருக்கு தெரியுது. அந்த லாஸ் ஏன் ஆகுதுன்னு தெரியல அப்படின்றவங்க ஒரு சிலர். தப்பு நடக்குது ஆனால் வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்றவங்க ஒரு சிலர். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த டாபிக் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். லேர்ன் டு லாஸ். நீங்கள் லாஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட் தன்னால் வரும். நீங்கள் ப்ராஃபிட் சைடு கேல்குலேஷன் போட்டு பண்ணுறீங்களோ, அதாவது லாஸை பற்றி போடலாம் வாயெல்லாம் சொல்லுவாங்க. லாஸ் போட்டுறேன், ஸ்டாப் லாஸ் போட்டுறேன். எப்போ போடுறீங்க அப்படின்னா, அப்புறம் போட்டுக்கிறேன், ப்ரைஸ் கெட்ட வரட்டும், அதுக்கப்புறம் நான் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறேன் அப்படின்வாங்க. ஒரு சிலர் வந்து ஸ்டாப் லாஸும் போடுவாங்க. ஒரு சிலர் வந்து நான் வந்தால் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம் அப்படின்வாங்க. அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் லாஸ் பண்ண கற்றுக்குங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன், கேட்டுங்க. உங்களுக்கு ட்ரேடிங்கே தெரியல அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ட்ரேடிங்கே தெரியல, சுத்தமாக தெரியல அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க. அப்போ உங்களுடைய வின்னிங் ரேஷியோ என்ன இருக்கும்? கரெக்டுங்களா? அதாவது 50-50. 50% வின்னு, 50% லாஸ். பாதிக்கு பாதி வரும், வராமல் போகும். இது தானே வரணும். அப்போ ரிசல்ட் என்ன இருக்கும்? வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை. ரைட்டுங்களா? நல்லா கவனிச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் உங்களுக்கு பிஸியாக இருந்தீங்கன்னா நீங்கள் அப்புறம் கூட வீடியோ வந்து பார்த்துங்க. உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா இப்போது காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான யூடியூப் வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு நிறைய வீடியோ பார்ப்பீங்க, நிறைய ஸ்ட்ராட்டஜிஸும் பார்ப்பீங்க, நிறைய டிப்ஸு, கால்ஸு, என்ன எட்ஸெட்ரா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸில் நம்ம வீடியோ வந்து அவங்களுக்கு பார்க்குறதுக்கு டைம் இருக்காது. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் இப்போ ஒன்றும் அவசரப்படாதீங்க, ஒன்றும் ஃபோர்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ ட்ரேடிங்கு சுத்தமாக தெரியல அப்படின்றவங்களுக்கு என்ன ஆகணும், 50-50 சான்ஸ் பிரகாரம் பண்ண சொல்லும். உங்களுக்கு நோ லாஸ் நோ ப்ராஃபிட். அதாவது உங்களுடைய கேபிட்டல் உங்கள்கிட்ட இருக்கணும் இல்லைங்களா? சொல்லுங்கள். கேபிட்டல் உங்கள்கிட்ட இருக்கணுமா? உங்களுக்கு ட்ரேடிங்கே தெரியல, ஏதோ ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கேபிட்டல் உங்கள்கிட்ட இருக்கணும் இல்லையா? ஏன் கேபிட்டல் ஏன் காலி ஆகுது, ஏன் லாஸ் ஏன் ஆகுதுப்போ? சுத்தமாக தெரியல, உங்களுக்கு தான் ட்ரேடிங்கே தெரியல. 10 ட்ரேட் பண்ணுறீங்க, 5 ஃபெயில் 5 பாஸ். எஸ், இங்கே தான் இருக்குது ட்ரிக்ஸ். நீங்கள் லாஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாவே இந்த விஷயம் புரிஞ்சிடும் உங்களுக்கு. அதாவது லாஸ் பண்ண கற்றுக்குங்க அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னா, எவ்வளோனா இஷ்டத்துக்கும் லாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாதிரி இல்லை. லிமிட்டட் லாஸ் பண்ண கற்றுக்குங்க. எப்படி லிமிட்டட் லாஸ்ன்றதை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுங்க. நீங்கள் எந்த மாதிரி ட்ரேட் எடுக்கிறீங்கன்றது எனக்கு தெரியாது. மேபி ஒரு சிலர் இன்னும் பிளானே இல்லாமல் ட்ரேட் எடுப்பாங்க, சில பேர் பிளானோட ட்ரேட் எடுப்பாங்க. இப்போ என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கு இல்லைங்களா? அந்த குரூப்பில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மாதிரி என்ட்ரி எக்ஸிட் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ அவங்களுடைய எஸ்எல் வந்து சின்ன எஸ்எல், இந்த இதில் வந்து எஸ்எல் கொடுக்கணும். இப்போ வந்து டார்கெட் போனது வந்து பெரிய விஷயம் கிடையாது அவங்களுக்கு. ஸோ இந்த எஸ்எல் கட் பண்ணுறது தான் இருக்குது அவங்களுக்கு ட்ரிக்ஸ். எங்கே எஸ்எல் கட் பண்ணணும், எங்கே வந்து நம்ம வந்து டார்கெட் செட் பண்ணணும், எங்கே வந்து என்ட்ரி கொடுக்கணும், எங்கே எக்ஸிட் கொடுக்கணும், எல்லாமே வந்து அவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா சொல்லிக் கொடுக்கணும் சொல்ல அந்த குரூப்பில். அதே மாதிரி இப்போ நீங்கள் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறீங்கன்னு தெரியாது எனக்கு. ஸோ நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பிரேக் அவுட்டில் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா, ஸோ பிரேக் அவுட்க்கு என்ட்ரி எடுத்துறீங்க, மேலே ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் கொடுக்க கற்றுக்கணும். இந்த ஸ்டாப் லாஸ் வந்து எத்தனை டைம் ட்ரிகர் ஆகுதுன்னு பார்க்கணும். நீங்கள் ஒரு வேறு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அந்த
பிரேக் அவுட்டில் எடுக்கிறீங்கன்னா அந்த ஷோல்டரோட ஹையை வந்து லோ வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் கொடுக்குறீங்கன்னா ஸோ அந்த ஸ்டாப் லாஸ் கொடுக்க கற்றுக்கணும். எத்தனை பாயிண்ட்டு எத்தனை டைம் ட்ரேட் எடுத்தால் இந்த மாதிரி கட் ஆகுது. ஸோ ஸ்டாப் லாஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு பெரிய மிராக்கிள் நடக்கும். அந்த மிராக்கிள் வந்து வாயளவுக்கு சொல்லி விவரிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வெபினார் அட்டன் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி ஜாயின் பண்ணலாம் என்னென்ன உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு 45 days கிளாஸ் இருக்கும். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வேணும் பண்ணால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா கேட்டு தெரிஞ்சிக்கலாம். இது 45 days இருக்கும். எப்படி நடக்கும் என்ன நடக்கும் எல்லாமே வந்து அந்த லிங்க்கில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகே சரி. லேர்ன் டு லாஸில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் லாஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்க. எப்படி லிமிட் இப்போது 500 ரூபாய் லாஸ் அப்படின்னு சொல்லி வச்சிங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10 ட்ரேடில் தொடர்ந்து லாஸ் பண்ணணும். அப்போது 5000 ரூபாய் லாஸ் ஆகுது. ஓகேங்களா? நான் ஒரு ட்ரேடில் 500 ரூபாய் லாஸு, இன்னொரு ட்ரேடில் 5000 ரூபாய் லாஸு, இன்னொரு ட்ரேடில் 1000 ரூபாய் லாஸ் அப்படின்னு இஷ்ட பிரகாரம் வந்து லாஸ் பண்ணக்கூடாது. அது பேர் லாஸ் பண்ண கற்றுக்கிறது கிடையாது. லாஸ் பண்ண கற்றுக்கிறது ஒரே லாஸை ஒரே டைப் ஆஃப் அமௌண்ட்டை ஒரே குவான்டிட்டியில். இப்போ நீங்கள் ஒரு பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பேங்க் நிஃப்டியில் ஒரு ஆப்ஷனை ட்ரேட் பண்ணிங்கன்னா ஒரு 25 லாட் அப்படின்னா இந்த 25 லாட்டில் தான் நீங்கள் இந்த 500 ரூபாய் லாஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 5000 rupees லாஸ் பண்ணுறீங்க 10 ட்ரேடுக்குனா 50,000 rupees லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 5000 rupees எத்தனை குவான்டிட்டின்னு போடுங்க. நீங்கள் இப்போ 50 100 குவான்டிட்டி, அந்த குவான்டிட்டி சைஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணவே கூடாது. அந்த ஒரு லாட் அப்படின்னா அந்த ஒரு லாட்லேயே தான் மேனேஜ் பண்ணணும். ஒரு லாட்டுக்கு மேலே எக்காரணத்தை கொண்டு லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் லாஸ் அமௌண்ட் எழுதிட்டீங்களா, என்ன அமௌண்ட் 500 இல்லை 1000 இல்லை 5000 என்ன அமௌண்ட் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு மேலே எக்காரணத்துக்கு கொண்டும் ₹1 மேலே போகக்கூடாது. கரெக்டாக சொல்லையாக 500 ரூபாய் லாஸ் பண்ணிக்கணும். 10 ட்ரேடு தொடர்ந்து லாஸ் பண்ணி காமிங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களால் சேலஞ்ச் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன். 10 ட்ரேடு தொடர்ந்து லாஸ் பண்ணி காமிக்கணும். எது உங்களுடைய செட்டப்பில் வித் செட்டப் அந்த 10 செட்டப்பை மென்ஷன் பண்ணிவிட்டு நான் 10 செட்டப்பில் எனக்கு 10 ஸ்டாப் லாஸ் தொடர்ந்து ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ் மூலம் தெரிவிங்க நீங்கள். ஓகே இப்போ நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுச்சு. நீங்கள் எப்போ வேணாலும் இந்த வீடியோ எப்போ கிடைக்குதோ பரவாயில்ல. மேபி உங்களுக்கு இன்னும் 10 வருஷம் கழிச்சு கூட கிடைக்கலாம். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் கூட தெரிவிங்க. சார் நான் ட்ரை பண்ணேன் சார் 10 ட்ரேட் நான் தொடர்ந்து ட்ரேட் பண்ணேன். இந்த மாதிரி செட்டப்பில் எந்த செட்டப்பில் ட்ரேட் பண்ணேன், என்ன காரணத்தால் ட்ரேட் பண்ணேன், எனக்கு இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் 10 தொடர்ந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. சான்ஸே கிடையாது. 10 ஸ்டாப் லாஸ் தொடர்ந்து ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ் எத்தனை ஹிட் ஆகும், அதாவது நல்ல ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா 3 தொடர்ந்து ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ரேர், ரொம்ப ரொம்ப ரேர். காமன் டைப் 2 ஸ்டாப் லாஸ் தொடர்ந்து ஹிட் ஆகும். ஏன்னா ஒரு சில டைமில் மார்க்கெட் வந்து உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கல அப்படின்னா தொடர்ந்து 2 டைம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். அக்செப்ட். இல்லை ரொம்பவும் மார்க்கெட்டு வாலட்டிலிட்டி என்ன சொல்கிறதுனா ஒரு தூங்குது மார்க்கெட்டை, சைட்வேஸ்னால் சைட்வேஸ் அந்த மாதிரி சைட்வேஸ் போதுன்னா மேபி 3 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலாம். சார் அதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் தொடர்ந்து ஹிட் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த மாதிரி ட்ரேட் சைட்வேஸ் ஜோனில் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு தான் நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. அதை விட்டுட்டு நான் ஒரு நாளைக்கு 10 ட்ரேட் எடுப்பேன்னா 10 ட்ரேடு அன்றைக்கி ஒரே நாளில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். நான் சொல்கிறது இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சா மறுநாள் வந்து செகண்ட் உங்களுடைய ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும். சேம் செட்டப்பு உங்கள்கிட்ட என்ன செட்டப் இருக்குதோ ஒரு செட்டப் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு தான். ஒரு செட்டப் தீர்ந்து போயிடுச்சு அந்த செட்டப் இன்னொரு டைம் தேடுறேன் அப்படின்ட்டு உங்களுடைய சைக்காலஜி வந்து மேட்ச் பண்ணாது. ஏன்னா ஆல்ரெடி மனம் சோர்ந்து போயிட்டுருக்கோம். கேபிட்டல் மட்டுமே வந்து உங்களை அடுத்த டைம் காப்பாற்றணும்னு நினைக்காதீங்க. கேபிட்டல் உங்களை கண்டிப்பாக எக்காரணத்துக்கு ஒன்றும் காப்பாற்றாது. தயவுசெய்து இன்னொரு விஷயம் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வீடியோ லென்த்தாகும், ஆனால் முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்களா நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க என்கிட்ட வந்து 1 lakh rupees இருக்குது, நான் பேங்க் நிஃப்டி வந்து 10 லாட் வாங்க முடியும், என்கிட்ட அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு லாட்டாக ட்ரேட் பண்ணுறேன் மார்னிங்கில், மிச்சம் 9 லாட் வந்து பேக்கப்பில் வச்சுருக்கிறேன் நான் அப்படின்வாங்க. இந்த ஒரு ட்ரேடில் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு வச்சுங்களேன். இந்த ஒரு ட்ரேடில் செகண்ட் ட்ரேடு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் இந்த மிச்சம் இருக்கிற 9 லாட் என்கிட்ட பணம் இருக்குது, அந்த பணத்தை வந்து நான் செகண்ட் லாட் போட்டு 2 லாட்டாக போட்டு நான் வந்து ரிகவர் பண்ணலான்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது கூட இன்னொன்று விஷயம் கூட வருமே, அது வராது. இதில் என்ன தெரியுங்களா? சைக்காலஜி, உங்களுடைய பேஷன்ஸ், உங்களுடைய பொறுமையை இழந்துட்டுருப்பீங்க. ஏன்னா நீங்களாக இருக்க மாட்டீங்க. ஜஸ்ட் உங்கள்கிட்ட பணம் மட்டும்தான் இருக்கும். ஒரு நல்ல கார் இருக்கும் ஆனால் டிரைவர் இல்லைங்களே. டிரைவர் இருந்தால் தான் செகண்ட் டிரைவர் ரன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு செட்டப்பு எல்லாமே சூப்பராக இருக்கும். ஏன்னா உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் இருக்கும், உங்களுக்கு எல்லாமே லெவல் பர்ஃபெக்டாக இருக்கும். நோ ப்ராப்ளம், எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு, அக்செப்ட்.
ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த விஷயம் காமன் விஷயம். சாதனை நான் சொல்கிறது அட்வைஸாக நினச்சிக்காதீங்க. இது காமன், எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அது டிரைவர் இல்லாமல் கார் ஓட்ட முடியாது, சிம்பிள், அவ்வளோதான் மேட்ரு. டிரைவர்ன்றது என்ன? உங்களுடைய எமோஷனல், நீங்கள் உங்களுடைய என்ன சொல்லுது, அதுதான் நீங்கள். கார் அப்படின்றது பணம். பணத்தை மட்டும் வச்சுட்டா உங்களால் பண்ண முடியுங்களா? என்ன பண்ணணும்? தாறுமாறாக போயிட்டு முட்டி மோதி கொலாப்ஸ் ஆகிடும் காரு. அதே டிரைவர் இருந்தாங்கன்னா அதை பக்குவமாக நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்திடுவாங்க. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வெபினார் உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். முழுசாக கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். நிறைய பேர் என்னென்னா, சார் ஷார்ட்கட் ரூட்டில் நான் உங்களை பார்த்து நான் காப்பி ட்ரேட் பண்ணிடலான்னு இருக்கிறேன், நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணீங்களோ அதே மாதிரி ட்ரேட் பண்ணலான்னு இருக்கிறேன். நோ யூஸ் ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. என்னுடைய ட்ரேடிங்கில் எந்த ட்ரேடையும் காப்பி ட்ரேட் பண்ணாதீங்க. சப்போஸ் உங்களுடைய லாஸ் நான் ரிகவர் பண்ணி தரேன், என்கிட்ட வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னு யாராச்சும் உங்களுக்கு சொன்னாங்கன்னா அப்படிலாம் நம்பாதீங்க, போகாதீங்க. சப்போஸ் மேபி உங்களோட லாஸை ரிகவர் பண்ணி அவங்க ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் லைஃப் டைமுக்கு அந்த லாஸை ரிகவர் பண்ணி கொடுத்தா மட்டும் 10 மடங்கு உங்கள் கைவிட்டு போயிடும். எப்பவுமே உங்கள் கை காலை நம்புங்க, அடுத்தவங்களை நம்பாதீங்க. மேபி என்னையே கூட நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, இப்போ இண்டிபெண்டன்ஸாக என்னுடைய குரூப்பில் ட்ரேடர்ஸ், என்னுடைய எல்லா மெம்பர்ஸ்க்கும் சரி, லைவ் மார்க்கெட்டில் அவங்க கூட நான் இருக்கவே மாட்டேன். ஓன்னு அவங்களே டிசிஷன் எடுக்கணும். தப்போ சரியோ ஆஃப்டர் த மார்க்கெட் எல்லாமே குரூப் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஈவினிங் டைமில். என்ன தப்பாச்சு, ஏன் தப்பாச்சு, எதுக்கு நம்ம தப்பு என்ன பண்ணோம் அப்படின்றத லைஃப் டைம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த ஒரு நாள் கிளாஸ் எடுத்துச்சு, ஒரு வாரம் கிளாஸு, 10 நாளில் கிளாஸ் எடுத்தோம், டிஸ்கஸ் பண்ணுவோம், அப்படிலாம் கிடையாது. இது லைஃப் டைம் வந்து அவங்களுடைய மிஸ்டேக்ஸ் வந்து குரூப் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். அந்த குரூப்பில் யார் என்ன தப்பு பண்ணோம், நம்ம அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணோம், எல்லாமே டிஸ்கஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.